நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த வான்காற்றில் அடுத்து காதலே ஒலிக்கப் போவது ஒரு கவிதை. இந்த கவிதையை தீட்டியவர் தாயத்தில் இருந்து எங்கள் கலையத்து அறிவிப்பாளர் ஆர்ஜே பாபுலர் தயாளினி சிவநாதன். அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்கின்றோம். கவிதை: சிறைப்பட்ட வாழ்வை உடைத்திடுங்கள். ஓடி விளையாடிய கால்கள் ஓய்ந்து போய் கிடக்கிறது. தேடி கற்றிடம் அறிவோ தேங்கி கிடக்கிறது மூளையில். மூடிய விழிகளின் சிந்தனை முழித்தே தேடுகிறது திரையை. நாடிய உறவின் கூடலில் நாட்டமும் வெகு தூரமாகிறது. வந்தது வாழ்வில் தொலைபேசிய வாய்ப்பூட்டால் அடங்கியது பேச்சு. சிந்தனை புதுமை கண்டிடவே சிறையென கிடந்தனர் கூட்டினிலே. பந்த பாசங்களை காணவில்லை, பழகிய நட்பும் தேடவில்லை, தந்தை தாய் பணிவில்லை, தனிமையின் நோட்டத்தில் குறைவில்லை. பெற்றவர் பேச்சிற்கு மதிப்பில்லை, பேணும் பண்புகள் ஏதும் இல்லை, கற்றவர் வழியை பின்பற்றுவதும் இல்லை, கடந்திடும் காலமோ பயனேதும் இல்லை, கற்றும் சூழ்ந்தும் மகிழ்வில்லை, சூடும் புகழோ சேரவில்லை, வெற்றியை தேடும் வழிகள் இல்லை, வீழ்ந்திடும் சந்ததிகளுக்கு உயர்வில்லை. பாதைகள் மாறிய பயணத்தால் பாரிலே தலை விரித்தே மேதையின் சிந்தனை. அறியாமையில் மீள முடியா துன்பங்கள் விதையாகிறதே. போதையில் அடிமையாகி போனதால் போகும் வழி இன்றியதே தவிக்கிறதே. தீதை விதைக்கும் பருவ காலமன்றே, தெளிந்து அறுவடைதான் கிடைக்குமோ? சிந்தனை செய்யும் சிற்றார்களே, சிந்தித்து செயலை ஆற்றிடுங்கள். வெந்து போகும் விந்துகள் விளைச்சல் தந்திடாது. புரிந்திடுங்கள், அந்தவன பூக்களாய் மாறிடுங்கள். நாளைய தலைவர்கள் நீங்களே. மந்த புத்தி வேண்டாம், உங்களின் மனதில் உறுதி கொண்டிடுங்கள். நன்றி. அன்பு தயாளினி சிவநாதன். அற்புதமான ஒரு கவிதை. மீண்டும் அடுத்த கவிதை ஊடாக சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறும் நான் ஆர்ஜே மோகன். மீண்டும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று.